நான் இப்போ உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போற படம் வந்து கதை இல்ல. ஒரு உண்மை சம்பவம். இது ஒரு 20 வைல்ட் லைஃப் ஃபயர் ஃபைட்டர்ஸோட பிரேவ் ஸ்டோரி. இது நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து பிரெண்டன். இவன் ஒரு ட்ரக் அடிக்ட். ஸோ இவன் ஒரு நாள் ட்ரக்ஸுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கார்ல இருந்து காசு திரும்ப பார்க்குறப்போ போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவன் ஜெயிலேருந்து வெளியே வரான். ஸோ அவனோட அம்மாவுமே அது தெரிஞ்சு நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொஞ்சம் காசு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. அப்புறமா இவன் ஃப்ரெண்டு மூலியமாக அவனுக்கு தெரிய வருது இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசுகிறப்போ இல்லை நீ இதுக்கு முன்னாடியே ரெஸ்பான்சிபிளாக இல்லை, இனிமேலும் நீ இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரிஜெக்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா ஐயோ நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போதே அப்படின்னு சொல்லி இவன் இனிமேல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வைல்ட் லைஃப் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதில் இவனுக்கு அந்த தெரிய வந்து அவன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போய் போய் அட்டன் பண்ணுறான். ஆனால் அங்கே இருக்க மெம்பர்ஸுக்குமே இவனை பிடிக்கல. அவங்க எரிக் மார்ஷ்ன்றவரை மீட் பண்ணுறான். அவர் தான் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. நீ இதில் செலக்ட் ஆகிட்டா உன்னை உள்ளே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த டெஸ்ட் அப்போ தான் இவனோட பாடியுமே இவனை ரிஜெக்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண தடுக்குது. ஆனாலும் அவன் இல்லை நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம டாட்டருக்காக நம்ம பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபைட் பண்ணி அவன் அதில் ரெக்ரூட் ஆகிறான். அதுக்கப்புறமா ட்ரைனிங் போகுது. இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி டயர் 2ல இருந்தாங்க. இவங்க இதுலேருந்து டயர் 1 ஹாட் ஷாட்ஸாக மாறணும். அதுக்கான எவால்வும் நடக்குது. அதில் அவங்க பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அந்த ஹாட் ஷாட்ஸ்ன்ற பேர் கிடைக்குது. இவங்க வச்சுக்கிட்ட பேர் வந்து கிரனைட் மவுண்டைன் ஹாட் ஷாட்ஸ். இதுக்கப்புறம் இவங்க ஹாட் ஷாட்ஸாக மாறினோடனே இவங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு ஆர்டர் ஒரு மரத்தை காப்பாற்றுறது. இவர் எரிக் மார்ஷை வந்து சூப்பர்வைசராக வேறு இடத்துக்கு மாற்றிட்டு மிச்ச 19 பேரை மட்டும் அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மரத்தை காப்பாற்றினதுக்கப்புறமா இவங்களுக்கு மீடியாலையுமே சரி அந்த ஊர்லேயுமே சரி அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் பண்ணுற கான்ஃப்ளிக்ஸும் ப்ராப்ளம்ஸும் தான் இந்த கதை. இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட பேர் ஒன்லி த பிரேவ். 2017 ரிலீஸ் ஆச்சு.